சார் வணக்கம் சார். இன்றைக்கி ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் ஸ்டார் நோட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லலான்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் என்கிட்ட இந்த ஸ்டார் நோட் இருக்குது, இது எவ்வளோ போகும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்குறதுனால அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். என்ன 500 நோட்டில் இன்றைக்கி ஸ்டார் நோட்டு எது விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே அமுச்சு விட்றேன். அந்த லிஸ்ட்டு மட்டும் நீங்கள் டேரெக்டாக படித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு எல்லாம் என்ன வருஷம், என்ன இன்செட்டு எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த இதில் நான் டைப் பண்ணி அமுச்சு விட்ருப்பேன். அதில் ஒன்று பாருங்கள். அதெல்லாம் எடுத்தோன்னே விற்கணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி ஸ்டார் நோட் கலெக்ஷன் பண்ணுறவங்க கலெக்டருங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க. இப்போ எப்படி காயின்ஸில் அதிகமாக இப்போ காயின்ஸ் வியாபாரம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்டார் நோட்டும் கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா ஸ்டார் நோட்டுன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கிடைச்சாலும் அதில் காமன் நோட்டு இருக்குது, ஸ்கேர் நோட்டு இருக்குது, ரேர் நோட்டு இருக்குது. அதுதான் நான் 500 நோட்டில் எந்த காயின்ஸு எந்த நோட்டு ரேரு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விற்கணும்னு நினைக்காது. உங்கள் கலெக்ஷனில் இருந்தானா வைங்க. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு அது ஏறும் இறங்கும். அந்த நோட்டு திரும்ப கிடைக்காது. அந்த மாதிரி நோட்டை கலெக்ஷன் பண்ணி நான் லிஸ்ட்டு கொடுக்குற நோட்டு மட்டும் கலெக்ஷன் பண்ணி வைங்க. பிற்காலத்தில் நல்லா வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாதீங்க. இப்போது நான் இந்த ஸ்டார் நோட்டு என்ன அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். மொத்தம் 4 விதமாக கேட்பாங்க. அந்த 4 விதமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது உங்களுக்கு அந்த லிஸ்ட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த லிஸ்ட் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார் ஃபஸ்ட்டு எழுத்து இந்த 3 எழுத்து கேட்பாங்க சார். OCD இது ப்ரெபிஸ்ன்னு சொல்லுவாங்க. OCD ப்ரெபிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்டார் நோட்டு, ஸ்டார்ன்றது இதுதான். எல்லா நோட்லேயும் வராது. இந்த மாதிரி நோட்டில் வந்துச்சுன்னா எடுத்து வைங்க. அதில் ரேராக கூட இருக்கலாம், காமனாக கூட இருக்கலாம், ஸ்கேர் கூட இருக்கலாம். ஸ்டார் நோட்டு கிடைக்கிறது ரேரு. கிடைச்சானா எடுத்து வைங்க, தப்பில்லை. விற்கணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ப்ரைஸ் இல்லைன்னா கூட கண்டிப்பாக ரேர் நோட்டுக்கு என்றைக்கும் மார்க்கெட் இருக்கும். அதே மாதிரி நோட்டுங்க கலெக்ஷன் பண்ணுறவங்க நல்ல கண்டிஷனாக கலெக்ஷன் பண்ணுங்க. கிழிஞ்சுது, அழுக்கானது, மடக்குனது இந்த மாதிரி இருந்தோன்னா கொஞ்சம் வாங்குறதுக்கு ரேர் நோட்டாக இருந்தாலும் இப்போ 5000 போகிற நோட்டாக இருந்தாலும் 1000 கேட்பாங்க. அதனால் நல்ல கண்டிஷனாக இருந்தாலும் உங்கள் அதிர்ஷ்டம். கலெக்ஷன் பண்ணி ஒரு புக்கில் போட்டு வைங்க. ஸ்டார் நோட்டு பொறுத்தளவுக்கு என்றைக்கு இருந்தாலும் மார்க்கெட் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது இதை ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இதை ப்ரெபிஸ்ன்னு சொல்லுவாங்க. OCD அப்படின்னு சொல்லி 3 எழுத்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் இருக்குதுங்களா, இது கண்டிப்பாக கேட்பாங்க. 2வது 3வது பாருங்க, இதில் எல் போட்டிருக்குது. இன்செட்னு சொல்லுவாங்க. இன்செட் இது ப்ரெபிஸு. 3 எழுத்துன்றது ப்ரெபிஸு. இது ஸ்டாரு. 2வது 3வது இன்செட்டுன்னு போட்டிருக்குது. அந்த மாதிரி எள்ளு கூட இருக்கலாம். ABCடியில் எந்த எழுத்துக்கு அவங்க கேட்டிருப்பாங்களோ அது இங்கே போட்டிருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்களா எள் இருக்குது. அந்த இன்செட்டு இங்கே இருக்கும். அதை கேட்டுக்கங்க. 3வது இது ப்ரெபிஸ், ஸ்டாரு, அதாவது இன்செட்டுன்றது உள்ள என்ன எழுத்து இருக்குது. பிளைன் இன்செட் சொல்றது இந்த எழுத்து இருக்காது, ஸ்டார் மட்டும் தான் இருக்கும். அதனால OCD ப்ரெபிஸு, ஸ்டாரு, இன்செட்ன்றது எள்ளு இதில் கொடுத்துருப்பாங்க. இது ரேர் நோட்டு தான். ஆனால் இந்த மாதிரி நோட்டு இருக்கணும் உங்களுக்கு அடையாளத்துக்காக இங்கே காட்டிட்டு இருக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கணும். OCD, ஸ்டாரு, இன்செட்டு இருக்கு பாருங்க. இந்த நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க. இது எந்த நம்பரில் கூட இருக்கலாம். இந்த 3 எழுத்து கேட்பாங்க. ஸ்டாரு, எல் மொத்தத்தில் எத்தனை இது 1 2 3 முடிஞ்சிருச்சுங்களா. அடுத்தது
4வது கையெழுத்து என்ன கையெழுத்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இது மொத்தம் 4வது. மொத்தம் நான் சொல்றது ஒன்று கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. அதனால புரியுற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டார் நோட்டை பற்றி நீங்கள் முழுசாவே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. அதில் 3, 4வது கையெழுத்து கேட்பாங்க. இந்த நம்பர்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது எந்த நம்பரில் எத்தனை நோட் அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நம்பர் இருக்கும். இது ஏதாவது இது நீங்கள் பார்க்காதீங்க. இந்த 6 நம்பர் பார்க்காதீங்க. இந்த 3 நம்பரு ஸ்டாரு, இங்கே என்ன இன்செட்டா பிளைனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. 4வது கையெழுத்து. முக்கியமாக 5வது என்ன வருஷம். ஸ்டார் நோட்டு பொறுத்தளவுக்கு இந்த 5 தான் புக்கிலேயே போட்டிருப்பாங்க. கேட்குறது இந்த பார்க்குற யாருன்னா வாங்குறவங்க டீலருங்க வாங்குறாங்கன்னா நல்ல கண்டிஷன் பார்ப்பாங்க. 2வது என்ன வருஷம், நல்ல வருஷம். இது 5வது. இந்த 5 தான் இந்த ஸ்டார் நோட்டில் கேட்பாங்க. அதனால நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த 5. இந்த ஸ்டார் நோட்டில் இந்த 5 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது ரேரு, எது ஸ்கேரு, எது காமன், நீங்கள் இதில் புக்லேயும் போட்டுற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்கள் இது முக்கியமாக பார்த்துக்குங்க. இந்த எழுத்து இருக்கணும் 5வது. மொத்தம் இந்த 5 எழுத்து மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு நான் போடுவேன். அந்த லிஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு அதில் வருஷமும் எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன ப்ரெஃபீஸு 3 எழுத்து, என்ன வருஷம், என்ன கையெழுத்து, என்ன இன்செட்டு, இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை டீட்டெயிலாக எழுதி டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள். எத்தனை நோட்டு நான் கொடுத்துருக்கணும்னா அந்த நோட்டுங்களை அப்படியே கலெக்ஷன் பண்ணி வைங்க. இல்லைன்னா எனக்கு டவுட்டாக இருந்தேன்னா அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்க. நான் பார்த்துட்டு அந்த நோட்டு மட்டும்தான். மித்த ஸ்டார் நோட்டு எதாக இருந்தாலும் காமன் தான். இன்னைக்கு புக்கில் இருக்கிறத நான் கணக்கு பண்ணி சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஸ்டார் நோட்டு போயிட்டு இருக்கிற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். கண்டிஷன் இருக்கணும். நல்லா நோட்டோட கண்டிஷன் மடிக்கக்கூடாது, பேனால் கிரிக்கக்கூடாது. நல்ல கண்டிஷனில் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா அதோட வேல்யூ நல்லாயிருக்கும். ரேர் நோட்டு ரேர் தான். ஏன்னா அது கிடைக்காதனால தான். என்றைக்கும் ஸ்டார் நோட்லேயும் இன்னொன்று என்னென்னா, இப்போது நான் வீடியோ போடுறேன். எனக்கு ஒரு 10 பேர் இந்த நோட்டு இருக்குங்க சார் அப்படின்னு ஒரே சீரியல் நம்பர் நான் சொன்னது ரேர் நோட்டு சொன்னாங்கன்னா அது 10 நோட்டு எனக்கு ஒருத்தர்கிட்டே வந்துச்சுன்னா அந்த மாதிரி நோட்டுக்கு நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அதனால அது ஸ்கேரில் வந்துடும். ஆனால் நோட்டு என்றைக்கும் வேல்யூ இருக்குது. ஸ்கேராக இருந்தாலும் சரி, ரேராக இருந்தாலும் சரி. ஏன்னா நோட்டுங்க பொறுத்தவரைக்கு அப்பப்போ ரொம்ப நாளாக மக்கி போயிடும், இல்லாட்டி கிழிஞ்சு போயிடும், இத்து போயிடும். அதனால் நோட்டுக்கும் பத்திரமா வைக்கணும். என்றைக்கு இருந்தாலும் ஸ்டார் நோட்டுக்கு வேல்யூ இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் கலெக்ஷனில் இருந்தேன்னா எடுத்து வைங்க. நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். அதில் பொறுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நோட்டுங்க கண்ணை மூடிட்டு வாங்குவாங்க. ஆனால் நோட்டோட கண்டிஷனை பார்த்து தான் வாங்குவாங்க. பார்த்துட்டு கூப்பிடுங்க சார். தேங்க்யூ.